தமிழ்நாட்டில் மக்களாட்சி நடக்கிறதா அல்லது அதிகாரிகளின் ஆட்சி நடக்கிறதா என்ற விவாதம் நீண்ட நாட்களாக சுற்றி சுழன்று வரும் நிலையில் பொறுப்பு டிஜிபி சில IAS மற்றும் IG அந்தஸ்துள்ள அதிகாரிகளின் நெருக்கடிகளால் மன உளைச்சல் ஏற்பட்டு தனது பொறுப்பையே ராஜினாமா செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் உயிரிழப்பு சம்பவம், கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை, திருப்பரங்குன்றம் தீபமேற்றும் விவகாரம் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனம் மற்றும் டெண்டர் விட்டதில் பல ஆயிரம் கோடி மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையின் கடிதம் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களிலும் பொறுப்பு டிஜிபியின் தலையே உருண்டு கொண்டுள்ளது. ஆனால் அவரோ தான் நினைத்ததை செய்ய முடியாமல் மன உளைச்சலில் தவித்துக் கொண்டிருந்தாராம். அவரிடம் எந்த ஆலோசனையும் கேட்காமலே சில அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுத்ததன் விளைவு காவல்துறை உயர் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகி பதிலளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். டிஜிபி பொறுப்புக்கு தகுதியிருந்த 8 அதிகாரிகளை புறம் தள்ளிவிட்டு 9வது இடத்தில் இருந்த வெங்கட்ராமனை பொறுப்பு டிஜிபியாக நியமித்தது ஸ்டாலின் அரசு. இந்த தேர்வுக்கு பின்னாலும் அந்த முக்கிய அதிகாரிகளின் கைகளே இருப்பதாக கூறப்படுகிறது. முதல்வரை நேரில் சந்திக்க விடாமல் அந்த அதிகாரிகள் முட்டுக்கட்டை போடுவதாகவும் காவல்துறையே சீரழிந்து வருவதாகவும் ஏற்பட்ட மன உளைச்சல் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவருக்கு மன உளைச்சல் காரணமாக இதயத்தில் 2 அடைப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறியதால் பெரும் அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பத்தினர் இப்படிப்பட்ட வேலையை செய்ய வேண்டுமா என கண்ணீர் விட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு மேலும் இந்த அரசின் கீழும் காவல்துறையை சீரழித்து வரும் அதிகாரிகளின் அழுத்தத்திலும் பணியாற்றுவது வீண் என எண்ணி ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளாராம் பொறுப்பு டிஜிபி. இது தமிழக காவல்துறை அதிகாரிகளை ஒட்டுமொத்தமாக கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஆனால் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இப்படி ராஜினாமா செய்தால் அது ஸ்டாலின் அரசுக்கு பெரும் அவப்பெயரை ஏற்படுத்தும் என்பதால் நீண்ட மருத்துவ விடுப்பில் செல்ல அவருக்கு அறிவுரை கூறியிருக்கிறார்களாம் அதிகாரிகள். அப்படி அவர் சென்ற பின் மீண்டும் 1 மாத காலத்திற்கு மற்றொரு பொறுப்பு டிஜிபியை நியமிக்கவும் அந்த முக்கிய அதிகாரிகள் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. காவல்துறையை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டிய ஸ்டாலினோ அதிகாரிகளின் கைப்பாவையாக மாறி ஆட்டும் பக்கமெல்லாம் ஆடி வருவதால் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு செல்வதோடு நீதிமன்றங்களிடம் நாள்தோறும் குட்டு வாங்கி தலை குனிந்து நிற்கும் நிலைக்கு சென்றுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சொல்வது போல பொம்மையாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகளிலேயே காவல்துறையை சீரழித்த இந்த அரசு இனியும் தொடருமேயானால் மக்களாட்சி என்ற சொல்லையே மறந்துவிட வேண்டியதுதான் என எச்சரிக்கிறார்கள் சில நேர்மையான அதிகாரிகள். சிந்தியுங்கள் மக்களே.